வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் லோகேஷ் கனகராஜை பற்றி. ஸோ நேத்தி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கூலி படத்திலேருந்து அப்டேட் வருங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. ஆனால் பெருசாக நேற்று எந்த ஒரு அப்டேட்டும் வரல. வெறும் கூலி படத்திலேருந்து ஒரு சில ஸ்டில்ஸ் மட்டும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ச் 14th அது மிஸ் ஆச்சு அப்படின்னா ஏப்ரல் 14th கூலி அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழ் நியூ இயரை முன்னிட்டு கண்டிப்பாக கூலி படத்திலேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேத்தி லோகேஷ் கனகராஜுக்கு மட்டும் பிறந்தநாள் இல்லை, ஆக்டர் அமீர் கான் அவருக்குமே பிறந்தநாள். ஸோ லோகேஷ் வந்து அமீர் கானுக்கு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ ஒரு சில விஷயங்களை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ கூலி படத்தில் ஏற்கனவே அமீர் கான் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து முன்னாடியிலேருந்தே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தை தாண்டி அமீர் கானை வச்சு தனியாக லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸையும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சரில் நிச்சயமாக நடக்க போகுது அப்படிங்கிறது நேத்தி இந்த ஃபோட்டோ மூலியமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ப்ராஜெக்ட் வந்து வேற எதுவும் கிடையாது, லோகேஷோடைய ட்ரீம் ப்ராஜெக்டான இரும்பு கை மாயாவி தான். ஸோ ஃபர்ஸ்ட் சூர்யா பண்ற மாதிரி இருந்தது, இப்போ அது அமீர் கான் கிட்ட போயிருக்கு. நடுவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு, பிரபாஸ் தான் இந்த இரும்பு கை மாயாவி ப்ராஜெக்ட்ல நடிக்க போறாரு அப்படின்னு. அது உண்மை கிடையாது, இப்போதைக்கு அமீர் கான் தான் நடிக்கிற மாதிரி இருக்காரு. பட் எப்போ இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியரா தெரியல. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து தேங்க்யூ ஃபார் மாஸ்டர் அண்ட் லியோ அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா we can't wait to see what's next அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு முடிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது லியோ 2வா இருக்கணும், லியோ 2 தயவு செஞ்சு எடுங்க, லியோ 2 கண்டிப்பாக வேணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டே வராங்க. லோகேஷ் கனகராஜோடைய ஃபியூச்சர் லைனப்ஸில் கண்டிப்பாக 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ கூட ஒரு படம் பண்ண போறாரு. அந்த ப்ராஜெக்டை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஒரு படம் இல்லை 2 படமாகவும் அது அமையலாம். ஒன்று வந்து ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிற ப்ராஜெக்டை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிக்க போகிறாங்க. அந்த படத்துக்கான ஷூட்டிங் கூட இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் முன்னாடியே வந்துருந்துச்சு. பட் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் தனுஷ் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ இந்த காம்போவும் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. இதுவும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் உடனே நடக்குமா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. பட் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஃபியூச்சரில் லோகேஷ் கனகராஜ் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ காம்போ நம்ம எதிர்பார்க்கலாம். லியோ 2 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மேடையில் கோட் வெர்சஸ் ஓஜி அப்டேட் கேட்கும்போது வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 2026க்கு அப்புறமா நான் சொல்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒருவேளை 2026க்கு அப்புறம் தளபதி விஜய் மனசு மாறி இன்னொரு பக்கம் நான் படங்கள் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மேபி இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ கூட கோட் வெர்சஸ் ஓஜி லியோ 2லாம் கன்ஃபார்மாக நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் மேபி மறுபடியும் லோகேஷ் கனகராஜ் கூட வெங்கட் பிரபு கூட தளபதி விஜய் படங்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆக்டர் ஜீவா கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட தளபதி விஜய் பற்றி கேட்கும்போது கடைசி படம்னு சொல்லிட்டாரே அப்படின்லாம் சொல்லும்போது அதுக்கு ஜீவாவே என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கொஞ்ச நாளைக்கு தானே, மறுபடியும் திரும்ப வந்துருவார்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவரே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேனர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து ஏற்கனவே தளபதி விஜய் வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அவங்க பேனருடைய 100வது படம் தளபதி விஜய் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜீவா பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை தளபதி விஜய் திரும்ப வந்துருவாரு அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்களா, இல்லை அவர் திரும்ப நடிக்க வரணும்னு ஆசைப்படுறாங்களான்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்தி வந்து லோகேஷ் கனகராஜுக்கு விஷ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய அப்டேட்டே கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த போஸ்டே வந்து டில்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பிக்குது. ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா கார்த்தி, லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறமா ட்ரீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரபு இவங்க 3 பேருமே நிற்கிறாங்க. இந்த போஸ்ட்டில் கார்த்தி வந்து 2 ப்ரொடக்ஷன் கம்பெனியை டேக் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ட்ரீம் வாரியர்ஸ், இன்னொருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி 69 படத்தை எடுத்துகிட்டு இருக்கிற கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். கைதி படத்தை வந்து ட்ரீம் வாரியர்ஸ் மட்டும்தான் தயாரித்தாங்க. இப்போ டில்லி ரிட்டர்ன்ஸ்னு போட்டு இந்த போஸ்ட்டை போட்டிருக்கிறத வச்சு பார்க்கும்போது கைதி 2 படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க கூட கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸும் சேர்ந்து தயாரிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்சியுக்குள்ளே இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ளே இப்போ வந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, சூர்யாவை வச்சு லோகேஷ் கனகராஜ் எடுக்க போகிற ரோலெக்ஸ் ஸ்டாண்டலோன் ஃபிலிமை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு லோகேஷ் வந்து சைன் பண்ணிட்டாரு. அந்த ப்ராஜெக்ட் ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு இப்போ கைதி 2ல கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ 2 ப்ராஜெக்ட்டுமே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போறாங்களா, இல்ல ரோலெக்ஸ் ப்ராஜெக்ட்லேருந்து விலகி இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்திருக்காங்களா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தை பத்தி இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லியோ படத்துல வந்து விஜய் ஜாவா பைக் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜாவா பைக் தான் அவர் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்திலுமே அவர் வந்து ஜாவா பைக் தான் யூஸ் பண்றாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. படம் ஃபுல்லாவே அந்த பைக் தான் யூஸ் பண்ண போறாரா, இல்ல பர்டிகுலரா ஏதாவது ஒரு போர்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்றாராங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டா எடுத்த ஒரு காலேஜ் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா
இந்த படத்துல விஜய்க்கு சிஸ்டரா நடிக்கிற மமிதா பைஜு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக விஜய் வந்து வேகமா அந்த ஜாவா பைக் எடுத்து ஸ்கிட் பண்ணி ஓட்டிட்டு போற மாதிரிலாம் ஒரு போர்ஷன் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. எஸ்கே இப்ப நடிச்சிட்டு இருக்கிற படம் பராசக்தி. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இப்ப ஸ்ரீலங்கால போயிட்டு இருக்கு. இந்த ஸ்ரீலங்கா ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா ஒரு புது ஆக்டர் வந்து இந்த படத்துல ஜாயின் பண்ணிருக்காரு. ஒரு டைரக்டர் டர்ன்ட் ஆக்டர். அவர் வேற யாரும் கிடையாது, பேசில் ஜோசப் தான். ஸோ பேசில் ஜோசப் வந்து மின்னல் முரளி படத்துடைய டேரக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டராக மாறி பல படங்கள் நடிச்சுக்கிட்டே வராரு. அந்த வகையில் இந்த பராசக்தி படத்துலையுமே ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு போல. என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறது தெரியல, போக போக தெரிய வரும். ஸோ இவர் மாதிரி இன்னும் வேற எத்தனை ஆர்டிஸ்ட்டை சுதா கோங்கரா இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுமே சீக்கிரம் நமக்கு தெரிய வரும். ஏகேயோடைய குட் பேட் அக்லி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்தி மூவி டீம் வந்து டீசரோடைய மேக்கிங் கிளிம்ஸ் வீடியோ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓஜி சம்பவம் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, ஓஜி சம்பவம் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுங்கிற மாதிரி அந்த அப்டேட்டுமே இந்த கிளிம்ஸ் வீடியோட எண்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓஜி சம்பவம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் மார்ச் 18ஆம் தேதி வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக ஈவினிங் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மேக்கிங் கிளிம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த கிளிம்ஸ் வீடியோவில் ஆதிக்கு வந்து எவ்வளோ பெரிய ஃபேன் பாய், எப்படி ரசிச்சு ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்குள்ள ஏகேவோடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய பழைய படங்களுக்கான போட்டோஸுமே பயங்கரமா இருக்கு போல. இப்போ இந்த கிளிம்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பில்லாவுடைய ஸ்டில் ஒன்று இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பரமசிவன் அந்த படத்துக்கு நடந்த போட்டோ ஷூட் ஒரு ஸ்டில்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பழைய ஏகேவுடைய போட்டோ ஷூட் ஸ்டில்ஸ் எல்லாம் அங்கங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கரமான ஹெவியான ரெஃபரன்சஸ் வந்து இந்த படத்தில் காத்துட்டு இருக்கு. ஆனாலுமே வெறும் ரெஃபரன்சஸை மட்டுமே வச்சு படத்தை ஓட்டிட முடியாது. அதை தாண்டி படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கணும். கண்டிப்பாக ஆதிக்கு அதெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இந்த குட் பேட் அக்லி படத்தை பற்றி வந்திருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பட் இந்த மாதிரி சொல்கிறாங்க. படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 11 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் ஏகேவுடைய இன்ட்ரோ வந்து இருக்கும். அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஜெயில் சீக்வன்ஸாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. இன்ட்ரோடக்ஷன் வந்து கண்டிப்பாக ஜெயில் இன்ட்ரோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது டீசர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஏன்னா டீசரில் ஏகேவை கூட்டிகிட்டு வருவாங்க, அதுதான் இன்ட்ரோவாக இருக்கும். அது இன்ட்ரோவாக வச்சா செமையாகவே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 11 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இன்ட்ரோ வருது அப்படின்னா அப்போ அந்த ஃபஸ்ட்டு 11 மினிட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆதிக்கோடைய மார்க் ஆண்டனி படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்து செல்வராகவன் கேரக்டரை காட்டுவாங்க. அவர் கண்டுபிடிக்கிற அந்த டைம் மெஷின் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா என்ன நடக்குது அதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்லாம் இருக்கும். மேபி அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய ஃபர்ஸ்ட் 11 மினிட்ஸில் வந்து இந்த கதைக்கான ஒரு செட்டப்பை ஸ்டார்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வர மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.